சரி அப்ப நேத்தே பேப்பர்ல தொலைச்சு பார்ப்போமே. ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். யாரும் சரி கதைச்சா அவங்களுக்கு ஸ்கிரீன் வந்துகிட்டு கட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதா? விளங்குதா? நேத்து நிறைய பேர் சார். கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு யாரும் சரி ஆ இப்ப சார். குறுக்கால கதைக்கும் போது கட் ஆகுற மாதிரி இருக்குதா? ஆம் சார். ஓகே. அப்படி கட் ஆகுது அப்படின்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை, நான் இருக்கிறது தான் விலங்கு தானே, டபுள் டச் பண்ணிக்க. சோ டபுள் டச் பண்ணீங்கன்னா பின் ஆயிரும். பின் சொன்னா ஃபிக்ஸ்ட் ஆயிரும். டபுள் டச் பண்ணிக்கும். டபுள் டச் பண்ணீங்கன்னா ஃபிக்ஸ் பின் ஆயிரும். பண்ணிக்கலாம். சரியா? சரி அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிரீன் வழங்குதா பிள்ளை இல்லப்ப? ஆ சார். ஓகே, கவனிங்க. நேற்று 12வது கேள்வி வர பார்த்தோம். இன்னைக்கு 13வது கேள்வி பார்த்தோம். 13வது கேள்வி பார்த்தோம். கவனிங்க. கொஸ்டின் என்ன வரும்? சரி சொல்றான். முக்கோணி ஏபிசியில் முக்கோணி ஏபிசியில் ஏபி கமா ஏசி என்பவற்றின் டி கமா இ புள்ளிகள் அமைந்துள்ளன. சரியா? டிக்கு சமாந்திரம் பிசியா? டிஇக்கு சமாந்திரம் பிசி. இவருக்கு இவர் எப்படி இருக்காங்க? சமாந்திரமாக காணப்பார். அதே நேரம் ஏடி சமன் 4 சென்டிமீட்டர். ஏடி எவ்வளவா? 4 சென்டிமீட்டர். பிடி சமன் 6 சென்டிமீட்டர். இதன் பெருமானம் 6 சென்டிமீட்டர். டிஇ சமன் 8 சென்டிமீட்டர். டிஇ வந்துகிட்டு 8 சென்டிமீட்டரா? சோ கேட்கிற கேள்வி என்னடா? பிசி நீளத்தை கேட்கிறான். பிசில நீளத்தை கேட்கிறான். பிசில நீளத்தை கேட்கிறான். சரியா கேள்வி வரையச்சா? ஓ சார். இப்ப கட் பண்ணணும்னு சொன்னா இது வந்துகிட்டு நடுப்புள்ளி தேற்றம்னு சொல்ல இயலும். முக்கோணியில நடுப்புள்ளி தேற்றம்னு இருக்கிறான். நடுப்புள்ளி தேற்றம் என்ன சொல்வார்னு சொன்னால், முக்கோணின இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமன் அப்படின்னு சொன்னா இவருக்கு இவர் சமாந்தரமாகவும் இவரது அரைவாசியாகவும் இருக்கு. உதாரணமா இது 4, இதுவும் 4ஆக இருந்திருப்பது இவர 2 மடங்கு இவர இருந்திருக்கு. ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கும். பட் இது நடுப்புள்ளி தேற்றம் அல்ல. நடுப்புள்ளி தேற்றம் அல்ல. சோ இவர சொல்லுவாங்க இயல்பு ஒத்த முக்கோணி. இயல்பு ஒத்த முக்கோணி. அதாவது இந்த பெரிய முக்கோணியும் நல்லா கவனிச்சுக்கோ. நல்லா தானே? சரி, இந்த பெரிய முக்கோணியும் இந்த சின்ன முக்கோணியும் சரியா கிட்டத்தட்ட ஒரே கோணங்கள்ல இருப்பாங்க. அதாவது இவர் 60 பாகைண்டா இவர் 60 பாகை, இது 50 பாகைண்டா இது 50, ஒருவேளை இது 70 பாகைண்டா, ரெண்டு முக்கோணிக்கும் 70 கோணம் சமமா இருக்கு. ஆனால் பக்க நீளங்கள் சமன் அல்ல. சோ இதுக்கான சமன்பாடு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சது எது? இந்த ஏடியும் இந்த பிடியும் இந்த டியும் தான். கேட்ட கேள்வி. சோ இதுக்கான சமன்பாடு ஏடியின் கீழ் இந்த ஏடி, இந்த சின்ன முக்கோணி எடுத்தா இந்த ஏடியின் கீழ் இந்த ஏபி சமன் சின்ன முக்கோணில டிஇன் கீழ் பெரிய முக்கோணில பிசி. இப்ப பெருமானத்துக்கு போட்டீங்கன்னா ஏடியில பெருமானம் 4, பிடியில பெருமானம் 6, சரி ஏபியில பெருமானம் 10, டியில பெருமானம் 8. கேட்ட கேள்வி பிசி. மறுபடியும் சொல்லித்தானே காமிச்சுக்கோங்கப்பா. இயல் சொத்த முக்கோணி. இப்ப இயல் சொத்த முக்கோணி அப்படின்னு சொல்றது இன்னொருக்கா சொல்லித்தாரு, நல்லா காமிச்சுக்கோ. ரெண்டு முக்கோணி இருக்கிறார்கள். ஒரு முக்கோணி, ரெண்டாவது முக்கோணி. சோ இந்த முக்கோணி தான் இவர் யாரு? ஏடிஇ. இந்த பெரிய முக்கோணி தான் இவர்.
ஏ பி சி. இந்த கோணமும் பருமன்ல சமனா இருக்கும். அதாவது இது 60 பாகை என்று சொன்னால் இவரும் 60 பாகை. இந்த கோணமும் பருமன்ல சமனா இருக்கு. இது 50 பாகை அப்படின்னு சொன்னால் இவரும் 50 பாகை இருக்கும். என்ன ரீசன் சார், எப்படி அது வரும் அப்படின்றாண்டா, இவருக்கு இவர் சமாந்திரம். சோ சமாந்திரம்டா எஃப் ஷேப்ல அமைந்த கோணங்கள் ஒத்த கோணங்களாக காணப்படும். எஃப் ஷேப்ல அமைந்த கோணங்கள் ஒத்த கோணங்களாக காணப்படும். கிளியர்? ஓகே. அப்ப இது 70 பாகைன்னு சொன்னா இதுவும் 70 பாகை. எப்படி? இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. இது ரெண்டையும் பிக்ஸ் பண்ண சுட்டி தான் அது வரும். சோ இவர் நீளம் நமக்கு தந்திருக்கிறான் பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கோ. இவர் நீளம் தந்திருக்கிறான் 4 அப்படி. ஆனா இவர ஃபுல் நீளம் எவ்வளவு? 6 4 கூட்டினா 10. இவர் நீளம் தந்திருக்கிறான் 8. இவர் நீளம்னா 7. இவர் நீளம்னா 7. சரியா? இவர் நீளம்னா 7. சோ இதுக்கான சமன்பாடு 4க்கு 10 8க்கு எவ்வளவு? எப்படி? 4க்கு 10 8க்கு எவ்வளவு? இதான் கேள்வி. இதை கொண்டு போய் இங்க பெருக்குவோம், இதை கொண்டு போய் இங்க பெருக்குவோம். சரியா? 4 பிசி சமன் 8 தர 10. 4 பேருக்கு இதுக்கான வந்தா பிரிக்கும். சோ பிசி சமன் 8 தர 10 கீழ் 4. சோ சுருக்க வேண்டியதை சுருக்கி பெருக்க வேண்டியதை பெருக்கணும். ஆன்சர் வரப்போகுது. 4 4 பிரிச்சா 1, 8க்குள்ள 4 2. சோ 20 சென்டிமீட்டர் பிசி. புரிஞ்சுதா? இப்படி எங்க சரி படிச்சிருக்கீங்களா? இவருக்கு பேர் சொல்லுவாங்க இயல் சொத்த முக்கோணி. இதுக்கு தான் பேர் சொல்லுவாங்க இயல் சொத்த முக்கோணி. வெல் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அம்மா கத்துறது, நாய் குலைக்கிறது, வாப்பா கத்துறது எல்லாம் கேட்கும் வீட்டை. எனவே துண்ணுறது எல்லாம் இருக்கும். சரியா உள்ள? சரியா? சோ மைக் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கோங்க. விளையாண்டா உள்ள? பட்ட பயங்கரம். சரி, ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்ல போடுங்கடா. இன்ஷாஅல்லாஹ் இந்த செமினார் முடிய நான் டைம் டேபிள் ஒன்று போடுவேன். கிழமையில 3 நாள் கிளாஸ் மாதிரி. சோ அந்த 3 நாள் கிளாஸும் நாங்க பேப்பர் தான் செய்வோம். சரி, பேப்பர்ல நான் தியரியை விளங்கப்படுத்துவேன். இதுதான் சப்ஜெக்ட் பேப்பரை கொண்டு தியரியை நான் விளங்கப்படுத்துவேன். சரியா? என்ன பிசிக்கல் கிளாஸ்ல படிக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நான் என்ன மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பிசிக்கல் கிளாஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதே நேரம் நேரத்துல ஜூம் கிளாஸ் படிச்சவங்க தெரியும். புதுசா ஒரு பேர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாய், நேரத்துல இருந்து வாராய் அப்படின்னு சொன்னா உனக்கு விருப்பம்னு சொன்னா தொடர்ச்சியா வரலாம், பிரச்சனை ஒன்றும் இல்ல. 15ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன செய்வேன், கிளாஸ் இருப்பேன். சரியா? அதுக்கு பிறகு ஃப்ரீ கிளாஸ் இருப்பேன். அதுக்கு பிறகு நீங்க பேமெண்ட் பண்ணி தான் வரணும். உனக்கும் தேவை இருக்கு, எனக்கும் தேவை இருக்கு. சும்மா வைக்கிறதுக்கு எனக்கு கலையில தள்ளி. சோ உனக்கு ஒரு தேவை இருக்கு மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஃபீஸ் கட்டினா வரலாம், கட்டலாட்டி வரக்கூடாது. அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்ப இது ஃபுல்லா விலைக்கு புள்ள அழிச்ச பாப்ப. என்ன சரி டவுட்னா கேக்குறேன் சார். சொல்லு. இப்படி எந்த கேள்வி வந்தாலும் இந்த சமன்பாடு போட்டு செய்யறது. இது நடுப்புள்ளி தேற்றம் இல்லாட்டி இயல் சொத்த முக்கோணி தான் அடுத்த கட்டம் வரும். இதான் விஷயம். சின்னதின் கீழ் பெருசு. கிளியரா? ஓமா சொல்லுடா. சார் ஒருவேளை சமாந்தரம் தரல. சமாந்தரம் தருவான் ஷூரா, தராம போக மாட்டான். எல்லாரும் பின் பண்ணிக்கோ. பின் பண்ணினா வந்துகிட்டு யாரும் கேஸ் ஆகாது. அதாவது யார் சரி கதைச்சா வந்துகிட்டு என்ன செய்யாது, நான் மறைய மாட்டேன். சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, அடுத்த கேள்வி 14வது கேள்வி. பெருக்கல் விருத்தி. கவனிச்சுக்கோ. எத்தனாவது கேள்வி பிள்ளை? 4வது கேள்வி. கவனிச்சு. பெருக்கல் விருத்தியில என்ன சொல்றான்டா, 16, யார் இந்த வரைகிறால் கைய உடைக்க பரம் முடிச்சுப்ப 256. 256 ஏனும் பெருக்கல் விருத்தியின் 7ஆம் உறுப்பை 4ன் வலுவாக கேட்கிறான். இப்படி போகிட்ட 7வது உறுப்ப 4ன் வலுவாக கேட்கிறான். 4ன் வலுவாக கேட்கிறான். 4ன்
வலுவாக கேட்கிறார். சரி, சிம்பிள் பிள்ளைகள், வெரி சிம்பிள். சரியா? எக்ஸ மறந்தாலும் என்ன செஞ்சிடாத, எக்ஸ மறந்தாலும் மெக்ஸ மறந்தாது. சரியா? இப்ப பெருக்கல் விருத்திக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கு. என்ன சமன்பாடுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா Tn சமன் AR n சய 1. Tn சமன் AR n சய 1. இந்த Tn சொன்னா குறித்த இடப்பெருமதி, குறித்த இடப்பெருமதி. ஏண்டா முதல் உறுப்பு, முதல் உறுப்பு. ஆர்டா பொது விகிதம். ஏண்டா குறித்த இடம், குறித்த இடம், குறித்த இடம். சரி, அவ்வளவு. இதுதான் சமன்பாடு. பெரிய விஷயம். அப்ப சமன்பாடை போட்டுட்டோம்னு சொன்னா, அப்ப சமன்பாடை போட்டோம்னு சொன்னா Tn சமன் AR n சய 1. இதான் Tn தான் கேள்வி. எண்ணுக்கு பதிலா ஏல போடணும். அதே நேரம் பொது விகிதத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன தெரியும் பிள்ளைகள், எண்ணுக்கு பதிலா ஏல போடும். ஏன்னு சொன்ன முதல் உறுப்பு. இங்க ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? ஃபர்ஸ்ட் நம்பர் யாரு? 16. 16. அதே நேரம் பொது விகிதம். சோ ஆர் சமன் பொது விகிதம் பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது உறுப்பு அதுக்கு முன்னே உறுப்பு என்ன சொல்லணும், பிரிக்கணும். என்ன செய்யணும், பிரிக்கணும். 64 16 பிரிச்சீங்களா 4 வரும். எத்தனை வரும்? 4 வரும். பொது விகிதம் எவ்வளவு? 4. அவ்வளவுதான். இவன் கொடுக்கணும் சொன்னா P எண்ணுக்கு பதிலா 7 கொடுக்கணும், ஏக்கு பதிலா 16 கொடுக்கணும், தர 6க்கு பதிலா 4 கொடுக்கணும், 7 சய 1. என்ன செஞ்சிருக்கிறேன்? T7 சமன் 16 தர 4 into 7 7 சய 1. சரியா? ஓகே. அப்ப T7 சமன் 16 4 வலுவா கொடுக்குறேன்டா. 4 தர 4 எவ்வளவு? 4 14. 14. சோ அதை நான் எப்படி கொடுக்கலாம்? 4 வர்க்கம் சமன் 16. 4 வர்க்கம் 16 சொல்றதும் 4 வர்க்கம் அப்படின்னு சொல்றதும் சமனாரு. சோ 4 வர்க்கம் தர 4. 7ல இந்த 1 போன எத்தனை டபுள்? 6. சோ அடிகள் ரெண்டும் சமமா இருக்குது, அது ரெண்டும் பெருக்கப்படுதுன்னு சொன்னா அடுக்குகள் கூட்டப்படலாம். சோ 4 8 புரியுதா? அசலே வீடியோ பண்றோ. ஓகே, எனக்கு லோ பண்ணிக்கோங்களே சார். ஓ எழுவையா சார்? எழுதுங்க வரா. இந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு குரூப்ல போடு வாசனா. படி ஆள் வச்சிருக்கேன். அடுத்த பாப்பமா. எனக்கு டைம் இல்ல, கொஞ்சம் 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 பார்த்துட்டே போவோம். அடுத்த கேள்வி 15வது கேள்வி. என்னடா புது பிள்ளைகள் விளங்குதாடா? புது பிள்ளைகள் ஈத்தல் சப்னா சப்னா என்னெல்லாம் பாடு விளங்குதா உனக்கு? படிச்சியா உண்டைக்கு வீட்டு? என்ன எக்ஸாமுக்கு ரெடியா? எக்ஸாம் நடக்கலதான் என்ன? இல்ல, நாளைக்கு தான். நாளைக்கு தானே? என்ன நேற்று செமினாருக்கு வந்தாங்க, இன்னைக்கு வந்திருக்காங்களா? வரையில போல. வரையில போல. சரி, ஓகே. 6xy 8x வர்க்கம் 3y என்பவற்றின் பொது மடங்கின் சிறியதை காண்க அப்படின்னு கேட்கிறான். பொது மடங்கின் சிறியதை காண்க அப்படின்னு கேட்கிறான்.
6xy 8x வர்க்கம் 3y. டேய் இதுல ஒரு கேள்வி கட்டாயம் வரும். கிரேட் 10 ஆக்களுக்கு வரும், கிரேட் 11 ஆக்களுக்கு வரும். சோ இது எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பெருமானம் இருக்குதானே, பெருமானுக்கு பொதுமடங்கின் சிறியது நீ காணும், பொமசி காணும். எங்க இருக்காருன்னா இங்க யாரு இருக்காருன்னா 6 இருக்காரு, இங்க 8 இருக்கிறாரு, இங்க 3 இருக்கிறாரு. இவங்க 3 பேருக்கும் நீ என்ன செய்யணும், பொமசி பார்க்கணும், பொது மடங்கின் சிறியது பார்க்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா 3,6,8 ஃபர்ஸ்ட்க்கு நீ பிரிக்கணும் 2. ஃபர்ஸ்ட்க்கு நீ என்ன செய்யணும், பிரிக்கணும் 2. 3 2ஆல பிரிக்கல, அது அப்படியே போகும். 6 2ஆ பிரிச்சா 3, 8 2ஆ பிரிச்சா 4. சரி, மறுபடி 2ஆல பிரிக்கணுமா? ஓ இந்த 4 தெரியுற 3 பிரிக்கல அப்படியே போடும், 3 பிரிக்கல அப்படியே போடும், 4 2ஆ பிரிச்சா 2. திருப்பி 2ஆல ஓ இந்த 2 தெரியுறார், 3 பிரிக்கல அப்படியே போடும், 3 பிரிக்கல அப்படியே போடும், 2 2ஆ பிரிச்சா 1. திருப்பி கடைசா 3 1,1,1. ஆகவே ஆன்சர் 2 தர 2 தர 2 தர 3. 2 4 4 8 8 3 24. எத்தனை வரும்? 24. சோ ஆன்சர் 24 வந்தாச்சு. அடுத்த கட்டம் யோசிக்கணும், x x வர்க்கம் இங்க x x பெருசா அல்லது x வர்க்கம் பெருசா? x வர்க்கம். x வர்க்கத்தை எடுத்தாச்சு. y y அப்ப யாரு வேணும்? ஒரு y எடுத்தாச்சு. சோ ஆன்சர் எடுத்தா. புரியுதா? என்ன சார் டவுட் இருந்தா கேட்கலாம், இல்ல என்ன சார் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சார் சார் எனக்கு டவுட் சார். என்ன உனக்கு டவுட்? டவுட் என்ன? சார் 8 y சொன்ன ஆன்சர் 6xy சொன்ன என்னது? இதான் 6xy 8x இருக்கும் 3. இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களோ? இதெல்லாம் கேள்வி. சரியா, இதெல்லாம் என்னது? கேள்வி. அடுத்த பேப்பர் பாப்பா. பதினாறாவது கேள்வி. 16வது கேள்வி, இந்த ஏற்ற கோணம் இறக்க கோணம் யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? ஏற்ற கோணம் இறக்க கோணம் யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? எனக்கு கொஞ்சம் சார். என்னடா சார் செய்யற செமினார் செட் ஆகலையோ? நேத்தையோட பிள்ளைகள் எல்லாரும் குறைஞ்சிட்டாங்க. நிப்பாடி விடுவா மறுபடியும். லைனப் என்ன சொல்றீங்க? லைனப் வந்துறீங்க. வாணன் சார் வாணன். ஐயோ சார் நீங்க தொடங்க வாணன் சார். நேத்தே அவ்வளவு பேர் வந்தாங்க, இன்னைக்கு இந்த கொஞ்சம் எவன் இந்த ஹார்ட் போடுறதும் இதுன்றதும். சஃபா வாங்க போறீங்க, என்ன பிரச்சனை? லவ் பண்ண வந்தேங்க இல்லே, லவ் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இங்க செட்டா இல்ல. சரி வரா, எல்லாம் எல்லாம் அபட்ட கேசுவோல். சரி காணி, இது பெரிய சீராளியோட அப்பா. சரி காணி, A, B எனும் 2 நிலைக்குத்து கம்பங்களுக்கு நடுவில் நிற்கும் மாணவனுக்கு, சரியா, 2லையும் சரி நடுவுல ஒரு மாணவன் நம்மளோட பொனட் நிக்கிறாரு, சமன் பிச்சை மாதிரி. ஓகே, இவரு தான் அந்த மாணவன் புதஞ்சிட்டு நிக்கிறார். சரியா? ஓகே, அவன் சொல்றான் மாணவனுக்கு கம்பம் ஒன்றிலிருந்து, சரி நிக்கும் மாணவன் கம்பம் ஒன்றினது உச்சி 70 பாக ஏற்ற கோணத்திலும் மற்றது கம்பம் 50 பாக ஏற்ற கோணத்திலும் தெரிகின்றது. இத்தகவல்களை அருகில் உள்ள ஒரு வகை குறிக்க. ஒன்று 70 பாகை, இன்னொன்னு 50 பாகை. ஒன்று 70 பாகை, அடுத்தது 50 பாகை அப்படின்னு சொல்றான். இதுல எவன் 70 பாகை, இது 50 பாகை தான் கேள்வி. இதுதான் கேள்வி. காணிச்சுக்கோங்கடா, என்ன சப்ஜெக்ட்னு சொன்னா, நம்மட சமன் பிச்சமல் பொக்கை இடத்துல நிக்கிறார். அவர் ஏன் உள்ளுக்குள்ள நான் அனுப்பிட்டேன்னு சொன்னா, மேலாக்கின கேஸ் கூட அவரை தலை மட்டும்தான் போர்டர்ல நிக்கணும், மத்ததெல்லாம் உள்ளதான் இருக்கு. சரியா? ஓகே, இந்த ரெண்டையும் நான் இணைக்கிறேன். இதுதான் உச்சி, இதுதான் உச்சி.
நான் ரெண்டையும் நான் இணைக்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இணைச்சாச்சு, செஞ்சாச்சு, இணைச்சாச்சு. கவனிச்சுக்கோ. இப்ப இதுதான் கண் மட்டம். கண் இப்படித்தானே இருக்க போகுது, கவனிச்சுக்கோ. கண் இப்படி இருக்கு, சரியா பிள்ளை? இந்த கண்ணானது நேராக பார்த்துச்சுன்னு சொன்னா, அப்படி நேரா பார்த்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் சொல்லுவாங்க கண் கிடை மட்டம்னு சொல்லுவாங்க. கண் மட்டம்னு சொல்லுவாங்க. கண் மட்டம். நேரா பார்த்தா என்ன? நேரா பார்த்தோம்னு சொன்ன என்ன பிள்ளை? கண் மட்டம் சொல்லுவோம். கண் மட்டத்தை மேல பார்த்து அம்மட்ட விடு இறங்கி வாரான் அப்படின்னு மேல பார்த்தா என்ன இருப்பேன்? மேலானே பாக்குறேன். இன்று மேல பாக்குறது இப்படித்தானே பாக்குறேன். எவனா இப்படி அம்மோ மேல சுத்தியா இருக்குது வானம் இப்படி பாக்குறா? சொல்லுங்களேன், யாராவது அம்மட்ட விட்டு ஸ்வானமா அப்படியே இருக்குது, மேகம் எல்லாம் காலு கீழே பொழந்துகிட்டு போகுது அப்படி சொல்றேன். கீழே பார்த்துட்டு மேல கண்மட்டத்துல இருந்து மேலதான் கிடக்கு. என்ன கீழே பார்த்துட்டு வானம் சுப்பிரி சொல்லுவேன். ஒரு சிலர் சொல்லுவாங்க கண்ணாடி வச்சு நாங்க பார்ப்போம், அது வேற. சரி, அவ மேல பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருந்து இப்படி மேல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இவருக்கு சொல்றது ஏற்றக்கோணம். என்ன சொல்லுவாங்க? ஏற்றக்கோணம். 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 என்ன சொல்றது? ஏற்றக்கோணம். என்ன பேச மாட்டாரு? என்னடா இப்ப கோவமாடா இப்ப என்னோட பகல்ல இருந்து? இல்ல சார், காய்ச்சல். பொய் செல்லாத, பொய் செல்லாத. கீழே பார்த்தாப்ப கீழே பார்த்துட்டு மெதுவா மணேன்னு கீழே பார்த்துட்டு போறேன். ஒரு மலை ஒன்று கிடக்குது, இங்கே தான் நிக்கிற. இப்படி மெதுவா மணி இப்படி போறேன், என்ன செய்யுது? மெதுவா மணிட்டு போறல. மெதுவா மணிட்டு போனா அவ பச்சை உடு போடாம போவா இல்லைங்களா? சரியா? மெதுவா மணிட்டு போனா அது பச்சை உடு போடாம போய் படு. அப்ப இது என்னது? இறக்க கோணம். அடுத்த மட்டம் இது கிளியரா? இவ்வளவா சப்ஜெக்ட். கண் கிடை மட்டம், மேல பார்த்தா ஏற்ற கோணம், கீழே பார்த்தா இறக்க கோணம். சமர்ப்பிச்சமல் இவர் நினைக்கிறார். அவரு இந்த உச்சி இப்படி பார்க்கிறார், இங்கால இருக்கிற உச்சி இப்படி பாரு. நல்லா கவனிச்சுக்கோ. நீ யோசி, சும்மா நோமலா யோசி. ஒரு கட்டிடம் சாதாரண உயரத்துல இருக்குன்னா எங்கட கண் மட்டம் கொஞ்சம் அப்படி பாக்குங்க. சாதாரண உயரத்துல இப்படி இருக்குன்னு சொன்னா எங்கட கண் மட்டம் நோமலா இப்படிதான் பார்க்கும். அதுவே கட்டடம் இங்க கிடைக்குன்னு சொன்னா அப்ப எப்படி பார்ப்போம்? இப்படி தானே பார்ப்போம். ஒத்துக்கொள்றியா? சாதாரண ஒரு இடத்துல நிக்குது, இப்படி பாக்குறேன்டா, இப்படி நிக்குதுன்னு சொன்னா அப்படி நோமலா இப்படி பார்த்தா போதும். அப்ப பாகை கொஞ்சமா தான், கண்மட்டத்துல கொஞ்சமா தான் கூடுது. கடும் மொசரன் என்னது? இப்படி பார்ப்போம். என்ன கடும் மொசரன் எப்படி தானே பாக்குறேன்? ஒத்துக்கொள்றியா? அப்ப இது கடும் மொசரன். அப்ப கடும் மொசரன் இப்படி கூட கூடினா கோணம் கூடுமா குறையுமா? இப்ப மேல முன்ன பார்க்க கோணம் கூடுமா குறையுமா? கூடும். கோணம் கோணம் என்ன செய்யும்? கூடும். அப்ப இது எத்தனை பாகை? 20 பாகை. கட்டிடம் சின்னதா இருந்தா கோணம் குறையும், நோமலா தான் அப்படி பார்ப்போம். அப்ப இது எத்தனை பாகை? 50 பாகை. 50 பாகை. யார் இது இந்த மைக்கிங் ஒன் பண்ணி வச்சுட்டு பைக்ல வர மாதிரி? சரி, ஓகேயா? புரிஞ்சுதா இது? ஓம் செல்லுமா. இது பாகைமானி வச்சு வரைய இல்லையா? இல்ல இல்ல இல்ல, நோமலா வரையலாம். சும்மா கையால கொடுக்க சொன்னேன். அடுத்து 18 கேள்வி வா. 18 கேள்வி. இது எல்லாருக்கும் கிளியர் தானே? ஜைனப் என்ன மாதிரி கிளியரா? ரிஃப்னாக்கள் ரிம்ஹாக்கள் வந்திருக்கீங்களா? கஜா செட் வந்திருக்கீங்களா? லசீரா, ஜஸ்லான் வந்திருக்கா அன்றைக்கு? வெரி குட் வெரி குட். சரி பாப்பமே. ஓகே, அடுத்த கேள்வி. அத்திபு அப்ப விடு. நிசாத் வந்திருக்கானடா? வந்தாலும் செல்ல மாட்டான், விளங்காது. சரி, அடுத்து பாப்போம். கோவிக்கப்பட அடுத்த ஆக்கள் எங்களை எல்லாம் கேட்கலன்னு சொல்லி 1-2 பேர்னா கேட்கல, 1000 பேர் வச்சிருந்தா இப்படி கேட்கிற. சரி, அடுத்த கேள்வி. 17வது கேள்வி. பொருத்தமான சொற்களை பயன்படுத்தி
இடைவெளி நிரப்புக. நாட்பக்கல் ஒன்றின் ஒரு சோடி டேஷ் சமனும் சமாந்தரமாயின் அது ஒரு இணைகரம். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? வெரி குட். நாட்பக்கல் ஒன்றின் ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமுமாயின் அது ஓர் இணைகரமா. என இணைகரம் ஒன்றின் டேஷ் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். என்னது ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும்? ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். வெரி குட், வெரி குட். பட்ட பயங்கரம், பட்ட பயங்கரம். இப்ப இணைகரம் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிதான் எங்களுக்கு சொல்லி சொல்லி ஏழு அழுத்து போயிட்டு பட் இருந்தாலும் இந்த புதுசா வந்தவங்களுக்கு நான் சொல்றேன் காமிச்சு. ஒரு இணைகரம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா சரியா, இப்படி ஒரு இணைகரம் ஒன்று. இந்த இணைகரம் எப்படி இருக்கும்னு சொன்னா, சார் கேமரா கிளியரா விளங்குது இல்ல, சீரியஸா இல்ல? என்ன கேமரா கிளியரா விளங்குது இல்லையா? இல்ல சார், எனக்கு clear sir. எனக்கு கிளியரா விளங்குது. விளங்குது சார். விளங்குதா? ஷுவர் தானே? அப்ப உங்களோட கவரேஜ் ஷுவர் தானே? இப்ப இணைகரம் டிஷன் நடப்பா ஒரு சோடி எதிர்பக்கங்கள். சோடினா என்ன? ரெண்டு இருந்தால் சோடி. ரெண்டு புது ஜோடு ஒன்று போகுது சட்டப்படி பைக்ல என்எஸ். இப்ப என்எஸ் ஒன்று வாங்கினா சவல் ஒன்று இலவசமா, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? என்எஸ் பைக் ஒன்று வாங்கினா சவல் இலவசம், தெரியாதா? கேள்விப்பட்டீங்களா? என்எஸ் பைக் ஒன்று வாங்கினா, அதாவது பல்சர் என்எஸ் பைக் 200 அது வாங்கினா சவல் ஒன்று கொடுக்குறாங்க இலவசம். ஏன்னா அப்படி போய் முட்டிட்டு அவரே எல்லாரும் ஸ்டேட்டஸ்லயும் தான் போடுறாங்க அந்த சரியா, அவரே கபரை தோண்டி படுத்துக்க வேண்டியனா. ஓகே, அப்போ இது ஏ, இது பி, இது சி, இது டி. ஓகே, 4 பக்கங்களை கொண்ட ஓர் இருபரிமாண உரு நாட்பக்கல் அழைக்கும். அப்ப 4 பக்கத்தை கொண்ட இருபரிமாண உரு நாட்பக்கல். இப்ப இந்த நாட்பக்கலுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்தோன்னா இவர் இணைகரமா மாறும். எப்படின்னா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள், இவருக்கு இவர் பெருமல்ல சமன், அதே மாதிரி இவருக்கு இவர் பெருமல்ல சமனா இருப்பார். 7 சென்டிமீட்டர் சொன்னா இவனும் 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் தான் இவரும் 8 சென்டிமீட்டர். ஒரு சோடி எதிர்பக்கங்கள் பரமல்ல சமம். அதே நேரம் சமாந்திரம், இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு இவர் சமாந்திரம், இவருக்கு இவரே சமாந்திரமாகவும் இருந்துச்சுன்னு சொன்னாலும் இது ஒரு இணைகரம். இணைகரத்தின் மூலைவிட்ட கோணங்கள் பரமல்ல சமம். எக்ஸாம்பிள், இது 50 பாகை அப்படின்னா இவரும் 50 பாகை. இது 130 பாகைன்னு சொன்னா இவரும் 130 பாகை. கிளியர்? புரிஞ்சுதா? அடுத்த கட்டம், இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். இப்படியே மூளை விட்டம் பிரிச்சுன்னு சொன்னா, இப்படியே மூளை விட்டம் பிரிச்சோம்னு சொன்னா, இப்படியே மூளை விட்டம் பிரிச்சுன்னு சொன்னா இவரும் இவரும் பரமல்ல சமனா இருப்பாங்க. அதே மாதிரி இவரும் இவரும் பரமல்ல சமனா இருப்பாங்க. சரியா? உதாரணமா, இது 5 இதுவும் 5, இது 4 இதுவும் 4. இணைகரத்தின் மூளை விட்டங்கள் பரமல்ல சமம். அதே நேரம் இணைகரத்தின் மூளை விட்டம் வழியே அதன் பரப்பளவு இரு சமக்கூறிடும். உதாரணம், மொத்தம் 60 சென்டிமீட்டர் வர்க்கம்டா, ஸ்ட்ரக் பண்ணி விட்டோன்னு சொன்னா இது 30, இது 30. That's all. Clear? Very good. அடுத்து பயங்கரம் சார். சார் சொல்லுங்க. இப்ப 30 பகை 30 இதுன்ற மாதிரி 2 இது வருது தானே? விலகல 30 சென்டிமீட்டர் வர்க்கம்டு 2 முக்கோணி வருது தானே? அத இன்னொரு மூளை விட்டம் இரு சமக்கூறிட்டுன்னா 4 முக்கோணியும் பரப்பளவுல சமனாக இருக்கும். இதாலே வட்டினு சொன்னா இது இது அது வந்துகிட்டு பரப்பளவு சமனாண்டா அப்படி கொடுக்கல, அது அப்படி கொடுக்கல. இது ஒரு சாய் சதுரமா இருந்தா அப்படி கொடுக்கலாம். 4 பக்கமுமே சமமா இருந்து கொடுத்து கட்டினீங்கன்னு சொன்னா அப்படி கொடுக்கலாம். சரியா? ஓம் சொல்லுங்க. அங்கால சைடுல உள்ளது விளங்குது இல்ல அங்கால சைடுல உள்ளது விளங்குது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடையில இறங்கி. ஓ, இது விளங்குது. இது அது அந்த கண்மட்டம் சில இருக்கிறது கீழே அது விளங்குது இல்ல, அந்த புள்ளிக்கோடு இருக்கீங்க அதுவும் விளங்குது இல்ல. இது விளங்குது இல்லையா?
இங்கால இது ஓ ஓ அதான் இது விளங்குது அப்படியா? அது இலக்கம் வழங்குது இல்ல. இந்த 50 50 130 அது இலக்கம் விளங்குது இல்ல அப்படியா? ஓ சரி சரி ஓகே. ஓது பரக்கத் நிறையட்டும். மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப இதுக்கு நான் எப்படி நான் பதில் சொல்றேன்? நீங்க விளங்குது எப்படி பதில் சொல்றேன்? இது விளங்குதான், இலக்கம் விளங்குது இல்லையா? அப்ப இது 7 இது 7 இது 8 இது 8 50 50 130 130 அவ்வளவுதான். மத்தபடி எதுவும் இல்லை. நான் சொன்ன விஷயங்களை மண்டைக்குள்ள போட்டா சரி. ஓகே. புதுசு புதுசா கேள்வி கேட்கிறாங்க. அடுத்த கட்டம் கவனிங்க. விளையாட்டு கழகம் ஒன்றில் உள்ள வீரர்களிடம் அவர்களுக்கு விருப்பமான விளையாட்டு பற்றிய தகவல்களை சேகரிக்கப்பட்டு வட்டவரைப்பில் காட்டப்பட்டது. கால்பந்தாட்டம் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை 50 எனின் கபடியை விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. ஓகே. கால்பந்தாட்டம் எத்தனை பாகை? 100 பாகை. 100 பாகை. 100 பாகைக்கு 50 பேர்னா கபடியை கண்டுபிடிப்போம் போல தானே? ஓ ஓகே. இப்படி கவனிச்சுன்னா அக்மல் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்ச மெத்தட கொடுத்துருவோம். ஓ சார். இது 100, இது 120, இது 60, இது சரியா? இது வந்துகிட்டு கரப்பந்து, இது காற்பந்து. ஓகே. இது வந்துகிட்டு கிரிக்கெட். இது கபடி. ஒரு வட்டத்தின் மைய கோணம் டோட்டல் எத்தனை பாகை பிள்ளை? 360 பாகை. 360 பாகை. சோ இது 120 100 60 மொத்தம் எனக்கு வந்துரும். ஐ திங்க் 280. 280. அப்ப இது மிச்சம் 80. 100. ஓ 80. 80 பாகை. காட்பந்தாட்டம் விளையாடுதாக்கள் 50 பேரா? காட்பந்தாட்டம் விளையாடுதாக்கள் எத்தனை பேரா? 50 பேர். 100 பாகை 50 பேர்னா 80 பாகை எத்தனை பேர்? 40 பேர். 40 பேர். ஆகவே 40 பேர். புரிஞ்சுதா? ஆம் சார். 100 50டா 80 40 அவ்வளவு அரைக்கிற அவசியம். கிளியர்? ஆம் சரி பட்ட பயங்கரம். ஓம் சரி அழைக்க பாப்ப உட்காந்துருங்க சார். ஒரு கதை ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. இல்ல இல்ல வேணாம். உடனே வந்துருவீங்க. அதான் உங்களுக்கு வேணாம். கதை வேணாம். அது அவள் எல்லாம் மறந்து சொல்லிட்டோம். நினைக்கிறேன் ஆட்களை வகை ஜூம் கிளாஸ் வச்சு கனநாள் தானே சரி ட்ரிக்ஸ் மறந்துட்டோம். போய் நீங்க மூடுங்க. கவனிங்க என்ன கதைன்னு சொன்னாடாப்பா? ஒன்றுமில்ல படிங்க. விவசாயி இருந்தாராம். சரியா? அந்த விவசாயி எப்படிப்பட்ட விவசாயின்னு சொன்னா ஏழையான ஒரு விவசாயி. சரியா? ஏழையான விவசாயி. கேக்குறேன்டா கேளு, கேட்கலாட்டி லெஃப்ட் ஆயிட்டு போடாப்பா. சரியா? ஒரு விவசாயி வந்து இருந்தாராம். அவர் ஏழையான ஒரு விவசாயி. அப்ப அவர் என்ன செஞ்சாரு, ஒரு நாள் அவரை தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு சரி காட்டுக்கு போயிட்டு பசிக்குது, பழங்களை என்ன சரி பிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு வேற போறான். அப்ப போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மரம் ஒன்று பார்த்துப்படாரு. ஒரு பெரிய ஒரு மரம் ஒன்று. அது கீழே போயிட்டு உட்கார்றாராம். உட்கார்ந்துட்டு சரியான தண்ணி தாவமா இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா அப்படின்னு நினைக்கிறான். நினைச்ச உடனே அந்த மரத்துல இருந்து ஒரு வேர் பகுதியால கொஞ்சம் தண்ணி வந்துச்சா, நல்ல தூய்மையான தண்ணி வந்துச்சா. அப்ப குடிச்சாராம். குடிச்சிட்டு வந்து நினைச்சாராம் பசிக்குது, என்ன சரி அப்பிள் பழம் அப்படி என்ன இருந்தா நல்ல முறை. திடீர்னு பார்க்க அந்த மரத்துல கிளைகள்ல இருந்து என்ன செய்யறா கொஞ்சம் அப்பிள் பழம் விழுந்தா. இவரும் நினைக்கிறாராம் நம்ம மனசுல நினைக்கிறது என்ன செய்யுது நடக்குதுறப்பா அப்படின்னு. திருப்பி வேற நினைச்சாரு நிறைய வைரக்கற்கள் தங்கம் இருந்தா நான் பணக்காரனா. அதே மாதிரி அந்த மரம் வைரக்கற்களும் தங்கங்களும் குடிச்சுச்சா.
அப்ப இவரு அதை கொண்டு போய் வித்து கடும் பணக்காராயிரம். இப்ப இவருக்கு தெரியும் அந்த மரத்துல என்னது, எதை நினைக்கிறோமோ அது கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த மரத்தை நோக்கி போயிட்டு ஏதாவது எடுப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்க 2 புலிகள் வந்துச்சான். அப்ப இவரு நினைச்சா என்ன நடக்கும், இவர் நினைச்சா என்ன செய்யும், புலியெல்லாம் போயிடும். கிடைக்கும். நினைச்சதே கிடைக்கும். புலி வரவும் இவர் நினைச்சாரு, ஐயோ இது கடிச்சு கொதறிடுமோ அப்படின்னு நினைச்சதோட அது ஃபுல்லா கடிச்சு கொதறி போட்டான். சரி சரி, இதுக்கு இந்த பாடத்துக்கு என்ன சார் சம்பவம் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். சோ சிந்தனைகள்ல தெளிவான சிந்தனையும் நல்ல சிந்தனையுமா வச்சுக்கோங்க. கலைக்கிற பேசுறது வேற ஜோக், ஜோக் அடிக்கிற வேற ஜோக். ஆனா எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று இருக்கணும், எங்களுக்கு ஒன்று ஒரு ஐடியா ஒன்று இருக்கணும். சரியா, நான் இதுதான் ஆகணும், நான் இந்த ஆகணும், நான் இப்படி ஆகணும், சரியா அப்படி. மாறாக எனக்கு அது கஷ்டம், எனக்கு இது படிக்கலாம், எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது சரி வராது அப்படி கெட்ட எண்ணங்கள் அல்லது தேவையில்லாத சிந்தனைகள் அல்லது ஒரு நெகட்டிவான சிந்தனைகளோட இருந்தீங்கன்னு சொன்னா அது மாதிரிதான் நீங்க ஆகுவீங்க. நல்ல சிந்தனை, என்னால இயலும், என்னால முடியும், என்னாலையும் படிக்கலாம், இவ்வளவு பேர் படிக்கும் போது நான் படிக்கலாதா, இவ்வளவு பேர் படிச்சு ஜெயிக்கும் போது நான் ஜெயிக்கலாதா, நாங்க எல்லாம் படிச்சு நல்ல பெரிய ஆளாக கூடாதா அப்படின்னு ஒரு நல்ல பாசிட்டிவான சிந்தனையோட இருங்க. ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்க. சரியா, டேலண்ட் சொல்றது கிஃப்ட். டேலண்ட் இருக்கு தெரியுமா, அது கிஃப்ட். எங்களுக்கு அறியாமலே வச்சிருவாங்க, அவனுக்கு நம்ம மாற டேலண்ட், அது கிஃப்ட். அல்லா இல்லாட்டி இறைவன். சரியா, இறைவன் உங்களுக்கு சொல்றேன், பொதுவா சொல்றேன்னா இறைவன் கொடுக்கிற ஒரு பரிசு தான் ஒருத்தனுக்குரிய டேலண்ட். ஆனா ஹார்ட் ஒர்க் அப்படி இல்லை, ஹார்ட் ஒர்க் சாய்ஸ். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலே போதும். எங்களோட பாடி வந்துக்கிட்டு டயர்ட் ஆகுறது இல்லை, எங்களோட மைண்ட் செட் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் டயர்ட் ஆகும். அது டயர்ட் ஆகின எங்களோட ஒட்டுமொத்த பாடியும் டயர்ட். நீங்க பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல எக்ஸாம் வரும்போது என்ன செய்யறீங்க, படிக்கிறீங்க, பயங்கரமா படிக்கிறீங்க. ஆனா நார்மல் நாட்கள்ல அப்படி படிக்கிறீங்களா, இப்பதானே ஸ்கூல் போய் வந்தேன், இப்பதானே கிளாஸ் போய் வந்தேன், படிக்க மாட்டேங்க. எக்ஸாம் தான், ஸ்கூல் வச்சாலும் சரி கிளாஸ் வச்சாலும் சரி விடிய விடிய படிக்கிறீங்க. என்ன ரீசன், உங்களோட மைண்ட் செட்ல இருக்குது, நான் படிச்சே தீரணும், நாளைக்கு எக்ஸாம், நான் படிச்சே தீரணும். மைண்ட் செட் ஃப்ரீ ஆகும், மைண்ட் செட் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரென்த்தோட நிக்கும்னு சொன்னா என்ன நடக்கும், வேலை நடக்கும். மைண்ட் செட் டயர்ட் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், அடுத்த கட்ட உடம்பும் சோர்வாகிடும். சோ உங்களோட மைண்ட் செட் டயர்ட் ஆகிற டைம் நீங்க திருப்பி என்ன செய்யணும், அது நினைக்கணும், இல்ல நான் படிக்கணும், இல்ல என்னால எது செய்யலும், என்னால முடியும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருங்க புள்ள. அவ்வளவுதான் விஷயம். இதை நீ தத்துவம் எடுத்தா தத்துவம் எடுத்துக்கோ, அறிவுரை எடுத்தா அறிவுரை எடுத்துக்கோ. இல்ல இது ஒன்றுமே தேவைடா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் நடக்கல ஸ்கிப் பண்ணிக்கோ, அவ்வளவு. என்னால முடிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை ஏத்துக்கணும்னா ஏத்துக்கோ, இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு வேலையை பாரு. ஓகே, போமா. அடுத்த கேள்விக்குள்ள போவோம். சரி, கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியாயின் அதற்கெதிரே சரி குறியீட்டையும், பிழையெனின் அதற்கெதிரே பிழை குறியீட்டையும் இடுக அப்படின்னு சொல்றோம். வட்டத்தின் நான்கள் அப்படின்னு ஒரு பாடம் ஒன்று இருக்கு. வட்டத்தின் நான்கள் கிரேட் 10 நாட்கள் 11 நாட்கள் 2 பேருமே படிச்சிருக்கணும். ஓகேயா, வட்டத்தின் நான்கள் என்ன சொல்லுறான் அப்படின்னு சொன்னா அதுல 2 தேற்றம் நம்மள இருக்கு. வட்டத்தின் நான்கள்ல 2 தேற்றம் தான் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. என்ன தேற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வட்டத்தின் மையத்தில் இருந்து இப்ப நான் அப்படின்னு சொன்னா 2 பரிதி புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு தான் சொல்லுதுன்னா இது வட்டத்தின் சப்ஜெக்ட் மையம். எனது மையம் வட்டத்தின் மையத்திலிருந்து நானின் நடுப்புள்ளிக்கு அமைக்கிற செங்குத்து. இந்த நானின் நடுப்புள்ளி நினைச்சோம்னு சொன்னா அந்த நாணை என்ன செய்யும், இரு சமக்கூறுகள். வட்டத்துல மையத்திலிருந்து இந்த நாணின் நடுப்புள்ளிக்கு ஒரு செங்குத்தோட வரைஞ்சோம்னு சொன்னா அந்த நாணை என்ன செய்யும், இரு சமக்கூறுகள். அதே மாதிரி இன்னொரு தேற்றம் ஒன்று இருக்குது. அதே வட்டத்தின் மையத்திலிருந்து நாணுக்கு சரியா நாணின் நடுப்புள்ளிக்கு அதே மாதிரி ஒரு கோடனை வரைஞ்சிட்டோம்னு சொன்னா, மறுபடி அதே மாதிரி ஒரு கோடனை வரைஞ்சிட்டோம்னு சொன்னா சரியா காணிச்சுக்கோ, இந்த நாணால் உருவாக்கப்படுற செங்குத்தாக காணப்படும். இது எத்தனை பாகை இருக்கும், 90 பாகை. எத்தனை பாகை இருக்கும், 90 பாகை.
முதலாவது தேற்றம் என்ன, இவர் பெருமல்ல சமனா இருப்பான். இரண்டாவது தேற்றம் எல் ஷேப்ல இருக்கிறதால இவர் என்னவா இருக்கும், 90 பாகை இருக்கும். உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு விளங்குற மாதிரி இந்த தேற்றத்தை முடிச்சிருக்கிறது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? உதாரணமா இது 5 சென்டிமீட்டர் இருந்தா இவரும் 5 சென்டிமீட்டர் இருக்கு. நான் வட்டத்துல மையத்திலிருந்தே நான் இந்த நடுப்புள்ளிக்கு வரையப்படுற அந்த இணைக்கப்படுற அந்த நேர்கோடு அந்நானும் என்ன செய்யும், இரு சமக்கூறு. அதே நேரம் வட்டத்தின் மையத்திலிருந்து நான் இந்த நடுப்புள்ளிக்கு அமைக்கிற செங்கு இணைக்கும் போது அது என்ன செங்கோணமாக செய்யும், செங்குத்தாக காணப்படும். 90 பாகையை அமைச்சிட்டு இருக்கு. இவ்வளவுதான் ரெண்டு தேற்றம். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? ஓ சார். ஓகே, இப்ப கேள்விக்குள்ள போவோமாங்க. இப்ப கேள்விக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, முக்கோணி AOM இன் பரப்பளவு இந்த இருக்கு. முக்கோணி AOM இந்த இருக்கு. இந்த M இன் பரப்பளவும் முக்கோணி BOM இந்த பரப்பளவும் சமமா? டேய், பார்க்கும்போது உனக்கு சமன் விளங்களே. முக்கோணிட பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? அரசர அடிசர செங்குத்தியரும் தானே. அரசர அடிசர செங்குத்தியரும். இங்க பாருங்க, இந்த AM-ம் இந்த MB-யும் பரமல்ல சமனா இருக்கும். அப்படின்னா அடிகள் ரெண்டுக்கும் சமம், செங்குத்து ரெண்டுக்கும் சமம். அப்ப அரசர அடிசர செங்குத்தியம் போடும்போது இந்த முக்கோணிட பரப்பளவும் இந்த முக்கோணிட பரப்பளவும் எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். ஒத்துக்கொள்றீங்களா? ஓ சார். வெரி குட். சோ இதுக்கு முதலாக்கு சரி. ரெண்டாவது, OM-க்கு AB என்னவா இருக்குது? செங்குத்தா இருக்குது. பாருங்க, OM-க்கு இந்த AB எப்படி இருக்குது? செங்குத்தா இருக்குதா? பாரு, OM AB எப்படி இருக்குது? செங்குத்தாக காணப்படுது. கிளியரா? ரெண்டும் அப்ப சரியாக காணப்படும். ரெண்டும் என்ன செய்யும்? சரியாக காணப்படும். அப்ப விளையாடாப்ல பட்ட பயங்கரம். 20வது கேள்விக்குள்ள அது முன்னுக்கு பின்னுக்கு வந்தாலும் பிழை இல்லையா? அப்படின்னா எனக்கு விளங்கல்ல. OM இருந்த இடத்துக்கு பதிலா AB அது கேஸ் ஒன்றே இல்ல. இப்ப ஏபிக்கு செங்குத்து OM அப்படி இருந்தாலும் கேஸ் ஒன்றே இல்ல. இடம் தானே மாறுது, பட் விஷயம் உண்டு. சரியா? புரிஞ்சுதா? 20வது கேள்வி. 20வது கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் நேத்து கொடுத்துட்டேன். வட்டத்தின் கோணங்கள் சொல்லித்தான ஞாபகம் இருக்கா? ஓ சார். வட்டத்தின் கோணங்கள்ல மொத்தம் எத்தனை தேற்றம் இருக்குது? 3. மொத்தம் 3 தேற்றங்கள் காணப்படுது. மொத்தம் 3 தேற்றம் இருக்குது. ஓகே, என்னென்ன தேற்றங்கள்? மையக்கோண பரிதிக்கோண தேற்றம். அடுத்தது ஒரே வட்டத்தின் கோணங்கள் சமன். அடுத்தது அரை வட்ட கோணம் செங்கோணம். பயங்கரம். சரி, கவனிங்க. எங்களுக்கு கேட்ட கேள்வி எக்ஸ் மறந்தாலும் எக்ஸ் மறந்துடாது. சரி, இங்க எக்ஸ் வட்டத்தின் மையத்திலிருந்து பரிதி புள்ளிக்கான தூரங்கள் முறையே என்னென்ன பேரு சொல்லுவாங்க தெரியுமா? எங்கட ஊர்ல 6 சொல்லுவாங்க. உங்களோட ஊர்ல எப்படி சொல்லுவாங்க? 6 சொல்லுவாங்க. உங்களோட ஊர்ல 6 சொல்லுவாங்க. 6 மட்டும். சரி, இவரும் பரமல்ல சமம். காரணம் என்ன? வட்டத்தின் ஆரம். சோ இவருக்கு எதிராக இருக்கிற இவர் எக்ஸ், இவருக்கு எதிராக இருக்கிற இவரும் என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும். அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்காப்ல? இல்ல. சரி, சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் பரமல்ல சமம். அடுத்த அட்ட பாதி இங்க 40 பாகை இருந்தா இது 80 பாகையா இருக்கு. எத்தனை பாகை இருக்கும்? 80 பாகையா. என்ன ரீசன்? இது மைய கோணம் பரிதி கோணம். இவர் அரைவாசியாக இவர் காணப்படுவார், அல்லது இவர் 2 மடங்காக இவர் இருப்பார். புரிஞ்சுதா? ஆகவே இந்த முக்கோணியை நான் வேறையா எடுத்துக்கொண்டேன்னா, இந்த முக்கோணியை நான் வேறையா எடுத்தேன்னு சொன்னா இப்படி இருக்க போகுது. இது 80, இது எக்ஸ், இது எக்ஸ். ஒரு முக்கோணிட அகக்கோணங்கள் கூட்டு தொகை 180 பாகை. சோ 2x ஆக 80 சமன் 180. ஆகவே 2x சமன் 180 இருந்து 80 கழிக்கணும். சோ 2x சமன் 100 ஆமே. ஆகவே x சமன் 100 சொன்னீங்க, 2 ஆல் பிரிக்கணும். ஆகவே x சமன் எவ்வளவு? 50. புரிஞ்சுதா? ஓ சார். வெரி குட். நோட் பண்ணிக்கோ.
போர் அடிக்குதாப்புல? இல்ல சார். படிங்கடா இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியா வரும், பயப்படாத. என்னோட தொடர்ந்து பயணிச்சான்னு சொன்னா உன்னை எடுக்க வைப்பேன் அண்ணனே தெரியாது, அவன் ஒண்ணு முயற்சி, ஆனா அவனை பாஸ் பண்ண வைப்பேன், அவ்வளவுதான். உன்னைய எடுக்க வைப்பனான்டா எனக்கு தெரியாது, பட் உன்னை என்ன செய்வேன், பாஸ் பண்ண வச்சிருவேன். ஒரு சி லெவலுக்கு சரி இன்ஷா அல்லாஹ் வந்துருவேன். தனிக்கரை இதுக்கு போற பேப்பர் கிளாஸ் தான் நடக்கும், தேர்ட் டேர்முக்கு பேப்பர் தான் நடக்கும். சோ மோஸ்ட்லி கிரேட் 11 ஆட்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தியரி எல்லாம் அங்க படிக்க மாட்டோம், பேப்பர் கிளாஸ் செய்ய 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 தியரி சும்மாவே பாடலாம். நான் ப்ரூவ் பண்ணிருக்கிறேன், நிறைய போன பிச்சும் அப்படிதான் செஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரியும் வாங்க இன்ஷால்ல பாப்போம், போய் பாப்போம். ஒரு ஒரு 4 மாசம் நம்பி வாங்கலடாப்பா, ஏன்னா ஒரு 4 மாசம் நம்பி வர மாட்டீங்களா? வர மாட்டீங்க போல அவனுங்குது போற போகும். ஏறடப்பா காலையில இருந்து ஃபுல்லா இருந்த செமினார் தான், நிக்க கூட இல்லை, காலையெல்லாம் சும்மா சிறு சிறுன்னு இருக்குது. சரி பாப்போம். அடுத்த கேள்வி 21வது கேள்வி கவனிங்க. ஓகே, மைக் ஓபன் பண்ணிக்கோங்க. குழு ஒன்றில் உள்ள 5 மாணவர்களில் 2 திங்கட்கிழமையில் பிறந்தவர், ஒருவர் புதன்கிழமை பிறந்தவர், ஏனையோர் திங்கள் புதன் தவிர்ந்த வேறொரு நாளில் பிறந்துள்ளனர். அவர்களிலிருந்து எடுமாறாக தெரிவு செய்யும் ஒருவர் புதன் தவிர்ந்த வேறொரு நாளில் பிறந்தவராக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னடா? இல்லை, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கடா பாருங்க. குழு ஒன்றுல 5 பேர் இருக்கிறாங்க. பாப்பங்க வாங்களேன், 5 பேர் இருக்கிறாங்க. 1 2 3 4 5 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர்லடப்பா 2 பேர் திங்கட்கிழமை இருக்கிறாங்க. திங்கள் அடுத்தது திங்கள். அதுக்கு பிறகு பிள்ளைகள் ஒருவர் புதன்கிழமை பிறக்கிறார், ஒருத்தர் செய்யறாரு புதன் பிறக்கிறார். அடுத்தவர் பாத்தீங்க 2 பேர் திங்கள் புதன் தவிர்த்தாக்கள், திங்களும் இல்ல அவங்க புதனும் இல்லை, திங்களும் இல்லை புதனும் இல்லை. விவரம் என்னது? திங்களும் இல்ல புதனும் இல்லை. புரிஞ்சுதா? திங்களும் இல்ல புதனும் இல்ல, வேறொரு நாள்ல பிறந்திருக்கிறப்ப. கேட்ட கேள்வி புதன் தவிர்ந்த வேறொரு நாளில் பிறந்தவராக இருப்பதற்கான நிகழ்த்தாகும். அவர் புதன் பிறந்திருக்கப்படாது, புதன்கிழமை என்ன செஞ்சிருக்கப்படாது, பிறந்திருக்கப்படாது. புதன் பிறக்கிறார்கள் யாரு? புதன்கிழமை பிறக்கிறார்கள், இவர் மட்டும்தான் புதன் பிறக்கிறார்கள். அவர் தவிர்த்தார்கள் சொன்னா திங்கள் வரலாம், இங்க திங்களும் இல்ல புதனும் இல்ல, அப்ப வேறொரு நாளும் வரலாம். அப்ப அங்கே புதனும் இல்லையே, இங்கேயும் புதன் இல்லை. மொத்தம் 5, அதுல புதன் தவிர்த்தாக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 பேர். 5 பேர். புரிஞ்சுதா? ஓ சரி, குட், நோட் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, படிங்க, எலுமான அளவுக்கு படிங்க, இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியா வரும். இது 21வது கேள்வியாடா? 22 சார். 22வது கேள்வி. நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, சரியா? எக்ஸாம் முடிச்சிட்டு வாங்களே, எவ்வளவு ஈஸியான விஷயம் எல்லாம் சொல்லித்தார இன்ஷா அல்லாஹ். ஒரே நாள்ல நமக்கு ஒண்ணு செய்யல, கஷ்டம். சரி, அடுத்த கேள்வி. போட்டி பரீட்சை ஒன்றில் உள்ள முடிவுகள் வெண்வரி படத்தில் காட்டப்பட்டுள்ளது. நேர்முக பரீட்சையில் அல்லது எழுத்து பரீட்சையில் சித்தியடைந்தவர்கள் குறித்த வேலைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். வெண்வரி படத்தில் உள்ள தகவலுக்கு ஏற்ப குறித்த வேலைக்கு தெரிவு செய்யப்படுவர்கள் எத்தனை பேர்னு கேட்கிறான். முதல்ல படத்தை வரைஞ்சிட்டு வா. சரி கவனிங்க, அவன் சொல்றான் பிள்ளைகள் என்னண்டா,
ஒரு போட்டி பரீட்சை ஒன்றின் முடிவுகள் வெண்வரி படத்துல காட்டப்பட்டிருக்கிறார். இதுல நேர்முக பரீட்சையில் அல்லது எழுத்து பரீட்சை சித்தி அடைந்தவர்கள் குறித்த வேலைக்கு தெரிவு செய்யப்படுவாங்க. அப்படி சொல்ல ஒன்று நேர்முக பரீட்சையில சித்தி அடைஞ்சிருக்கணும், அல்லது என்ன செஞ்சிருக்கணும், எழுத்து பரீட்சையில சித்தி அடைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு தான் என்ன செய்யணும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா. ஒண்ணு நேர்முக பரீட்சையில சித்தி அடைஞ்சிருக்கணும், அப்படியா எழுத்து பரீட்சையில சித்தி அடைஞ்சிருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றுல பாஸ் ஆயினா கூட அவர் ஓகே, ஒன்றுல ஏதாச்சும் ஒன்றுல பாஸ் ஆயினா கூட அவருக்கு கன்ஃபார்ம் வேலை அப்படின்னா இவர் வருவார் நேர்முக பரீட்சை, இவரு சரி இந்த எழுத்து பரீட்சை, இவரு நேர்முக பரீட்சை, இவர் அப்ப ரெண்டுமே பாஸ் ஆயிரும். அவனுக்கு ஏதாவது ஒன்று வந்தாலுமே பாஸ் ஆயிடுவான்னு சொல்லும் போது ரெண்டுமே பாஸ் ஆயினா அவனுக்கு வேலை கிடைக்காம போகுமா? கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இதுக்கு யாருக்கு கிடைக்கவே கிடைக்காது, சத்தியமா கிடைக்காது, கிடைக்காது. மொத்தம் எவ்வளவு வரும்? 6 2 8 8 மேலும் 15. அவ எத்தனை வரும்? 15 பேர். கிளியர்? ஓ சார். அதுக்கு நோட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது 23வது கேள்வி. புகையிரதம் ஒன்று பயணம் ஒன்றை ஆரம்பித்து முதல் 2 மணித்தியாலங்கள் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர். புகையிரதம் ஒன்று என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் 2 ஹவர், முதல் 2 ஹவருக்கு என்ன ஸ்பீட்ல போதா, 50 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்னும் விதத்திலையும், திருப்பி சீரான கதிலும் அடுத்த 3 மணித்தியாலங்கள், அடுத்த 3 மணித்தியாலம் 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற வேகத்திலையும், அதுபோல 2 மணித்தியாலம், மறுபடி 2 மணித்தியாலம் 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் எனும் சீரான கதையிலும் போறாராம். எனின் நிறைவு செய்தது. புகையிரத்தின் சராசரி கதையை கேட்கலாம். சரி, இங்க கவனிங்க. இப்படி கேள்வி வந்தோடனே எங்கட பிள்ளைகள் மாற பயங்கரம். எது கஷ்டம்னு நினைச்சாலும் வியந்து பார்க்காது, இந்த விஷயத்தையும் வியந்து பார்க்காது. என்னடா இது இவ்வளவு கஷ்டமா, என்னடா இது மேக்ஸிமம் அப்படிதான். வியந்து பார்த்தா என்ன சொன்னா அது கஷ்டம் தான், கடைசி வரைக்கும் கஷ்டம் தான். சரியா? இப்ப நீ யோசிச்சு பாரு, இப்ப கேள்வி செய்ய முன்னுக்கு உனக்கு அது விளங்காது, கேள்வி செஞ்ச போற பாரு இவ்வளவுதான் ஆன்சர், 5 மேல் 4 போட்டா 2 மார்க்ஸா, 15 பேர் இவ்வளவுதான் ஆன்சர், இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த கேள்வி வியந்து பார்த்தா அது கடைசி வரைக்கும் கஷ்டம். எதையும் அம்மா இவன் பார பணக்காரன், நம்மளுக்கு யாக ஏதும். எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் நான் ஒரு முன்மாதிரியா இருக்கணும், அதுக்கு நான் உழைச்சிட்டே இருப்பேன். இன்ஷால்லா ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். இன்னொருத்தனை காட்டி இவன் நல்லம், இவன் இப்படி, அவன் அப்படி, இவன் தான், இவன் மூலம் பாருங்க, இவனை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை தாண்டி நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், அது என்ன முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் சொல்லணும். அதுக்கு நான் உழைப்பேன் சொன்னா சல்லி சம்பாதிக்க சொல்லல, கஷ்டப்படுறது. ஒரு தரத்துக்கு வரணும்னு சொன்னா காலம் எடுக்கும். இப்படி நினைச்ச உடனே எதுவும் நடக்காது. எதுவும் தான் இப்படி இப்ப படிக்கும் போது விளங்காது, உடனே விளங்காது. கண்டினியூஸா படிச்சு 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 ஒரு கட்டத்துல பிடிப்பட்டு நினைக்கும் போது சாதாரண நடக்காது. எதுவுமே தூக்கம் கூட நினைச்சோட வராது, எல்லாத்துக்கும் காலம் வந்து எடுக்கும். சோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. சரியா? எல்லாம் சரியா ஒர்க் பண்ணும் போது ஹார்ட் ஒர்க் விட்டு என்ன சொல்றான், ஒரு புகையிரதம் 2 ஹவர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போதாம் அப்படின்னு சொன்னா மொத்தம் எவ்வளவு தூரம் போயிருப்பாதான் இப்ப 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்ற என்ன தெரியுமா அர்த்தம்? 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்ற என்ன அர்த்தம்டா, ஒரு ஹவருக்கு 50 கிலோமீட்டர் போகும். இப்ப எத்தனை அவர் பயணம் செஞ்சிருக்கிறாரு? 7 ஹவர். ஒரு ஹவருக்கு 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போதும். அதாவது இந்த 2 ஹவர் 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போறாங்க அப்படின்னா அந்த 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்றது ஒரு மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் போகும். சராசரி இவர் எத்தனை கிலோமீட்டர் இன்னைக்கு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீட்ல? 2 ஹவர். ஒரு ஹவருக்கு 50 கிலோமீட்டர், 2 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்? 100 100 கிலோமீட்டர். அதே மாதிரி 40 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்றது ஒரு மணித்தியாலத்துக்கு 40 ஸ்பீட். மொத்தம் 3 மணித்தியாலம் அதே ஸ்பீட்ல போயிருக்காருன்னா
நான் மூன்று 12 120 கிலோமீட்டர். அதுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு 2 அவர் போயிருக்காரு. அப்ப மொத்தம் எத்தனை தூரம் போயிருப்பாரு? 60. 60. இப்போ சராசரி கதின்னு ஒன்று இருக்கு. சோ சராசரி கதி அப்படின்னு சொன்னா சராசரி கதி அப்படின்னு சொல்றது மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால பிரிக்கிறது. மொத்த தூரத்தை மொத்த நேரத்தால பிரிக்கிறதா சராசரி கதி. இப்ப மொத்த தூரம் கண்டுபிடிச்சு மொத்தம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறார்? கிட்டத்தட்ட 280. மொத்த நேரம் இப்ப பாருங்க 7. மொத்த தூரம் 280, மொத்த நேரம் 7 40 என்ன சராசரி 40 கிலோமீட்டர் அப்படின்னு போயிருப்பாரு. 40 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் என்ன செஞ்சிருப்பாரு? போயிருப்பாரு. புரியுதா? இப்ப விளைச்சா இப்ப இதுல என்ன கஷ்டப்பட வேண்டி கிடக்கு? என்ன சொல்லி கஷ்டப்பட வேண்டி இருக்கு? அதுல தட்டமாறி பிச்சு பேயாயி அடி வாங்கி முழுந்து செத்து என்ன சரி தடமாற கிடக்கா? இல்ல தலைவர எனக்கு தெரிஞ்சில்ல. உங்களுக்கு அப்படி நிக்கலாம் போல எனக்கு என்ன தெரிஞ்சில்ல. இந்த 2 கேள்வியை பார்த்துட்டு நீ படிங்க மிச்சத பாப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த இப்ப இருக்கிற குரூப் இருக்கு தானே, அந்த குரூப்பை நான் வந்து செஞ்சு இந்த 2 நாள ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டு தொடர்ச்சியா கிளாஸ் வரவங்க என்ன செய்யுங்க, எனக்கு நேம தந்துட்டு அடுத்த கேள்வி. 4 மனிதர்கள் 3 நாட்களில் செய்து முடிப்பர் என மதிப்பிடப்பட்ட வேலை ஒன்றை முதல் 4 மனிதர்களும் 2ஆம் நாள் 3 மனிதர்களும் செய்தனர். எஞ்சிய வேலையை குறித்த நாளில் செய்து முடிப்பதற்கு அடுத்த நாள் எத்தனை பேரை வேலைக்கு அமர்த்த வேண்டும் அப்படின்னு கேட்கலாம். இதை முதல்ல அழைச்சிட்டு பாரு. சரியா? என்ன சொல்றாங்கன்னா 4 பேர் சேர்ந்து 3 நாட்கள்ல ஒரு வேலையை வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. சரியா? மனிதன் தர நாள். சோ மனித நாள் அப்படின்னு இருக்கு. மணி நாள். ஓகே, மனிதன் தர நாள் மனித நாள். அவன் ஆசைப்படுற சப்ஜெக்ட் 4 பேர் சேர்ந்து 3 நாள் வேலை செய்யணும். 4 பேர் சேர்ந்து 3 நாள்ல வேலை செய்யணும். இப்ப நான் 3 12. சரியா? அப்ப 4 பேர் சேர்ந்து 3 நாள் வேலை செய்த சமன் 12. அந்த 12 எதை குறிக்கின்றா? அந்த வேலையை ஒருத்தன் செய்யறா அவனுக்கு 12 நாள் போய். 4 பேர் சேர்ந்து 3 நாள் செய்யற வேலைய ஒரே ஒரு மனுஷன் செய்வான், அவனுக்கு 12 நாள் போயிருக்குதான் விஷயம். ஆனா அவன் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதான்டா? இல்ல. என்ன செய்யறான்? ஃபர்ஸ்ட் முதல் நாள் 4 மனிதர்களும் 2ஆம் நாள் 3 மனிதர்களும் வேலை செய்யறான். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் என்ன செய்யறான்? 4 தர 1. முதலாம் நாள் எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? நான் 1 4. 2ஆம் நாள் வந்து இருக்கு 3 தர 1. 2வது நாள் மறுபடியும் ஒரு நாள் தர வருது 3 தர 1 3. அப்ப மிச்சமா இருக்கிற நாள்ல எத்தனை நாள் இருக்கு? ஒரு நாள் இருக்கு. அதை எத்தனை பேர் வேலையை முடிக்கலாம்? இன்னொரு வாரேன் தெளிவா உண்ட மொழிப்படையில நான் சொல்றேன் காணிச்சு. ஓகே, ஒரு மதில் ஒன்றையோ ஒரு கக்குஸ் ஒன்றையோ ஏதோ கட்ட போறான்னு வைப்போமே. ஓகே ஓகே. இப்ப ஜைனப்புக்கு ஒரு பாத்ரூம் ஒன்று கட்டணும். இப்படி சாப்பிட்டா இப்படி திரும்பினா விஷயம் நடக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று ஜைனப் செய்யக்கூடும். சோ அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, இதுக்கு ஒரு ஏற்பாடு கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ஜைனப் கக்கூஸ் ஒன்று கட்டுறதுக்கு ஒரு 4 பேர் பார்த்து பேசுறாங்க. ஆனா அவன் சொல்றான் 3 நாள் வேலையை முடிக்கலாம், பிரச்சனை ஒன்று இல்லை அப்படின்னு. அப்ப அவங்களோட எஸ்டிமேட் படி 4 பேர் சேர்ந்து 3 நாள்ல வேலை செஞ்சா 12 நாள்ல முடிச்சிடலாம். சாரி 12 மனித நாட்கள்ல முடிச்சிடலாம். இதான் விஷயம்.
ஃபர்ஸ்ட் நாள் வாராரு, முதலாம் நாள் வாராரு, 4 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப நான் 1 4. ரெண்டாவது நாள் வாராங்க, பட் 4 பேரா வாராங்க? இல்ல, 3 பேர் தான் வாராங்க. அப்ப 3 மொத்த மனித நாட்கள் 12. இப்ப வேலை செஞ்ச மனித நாட்கள் எத்தனை? 7. 7. வேலை செஞ்ச மனித நாட்கள் 7. வேலை செஞ்ச மனித நாட்கள் 7. என்ன அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 5. பாத்தீங்கன்னா மொத்தம் 12. அதுல வேலை செஞ்சது என்ன? மீதி இப்ப எவ்வளவு? 12 இருந்து 5. இதை கழிக்கணும். எத்தனை வரும்? 5. இப்ப அந்த 5 மனிதனால ஒரு நாள்ல முடிச்சிடணும். 3 நாள் தானே அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட். 2 நாள் பேர் மிச்சம் ஒரு நாள்ல முடிக்கணும். நான் எத்தனை பேர் தேவை? கேள்வி. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஓ ஓ சார். 3 நாள்ல வேலையை முடிக்கணும். 2 நாள் வேலை போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. சரி, அந்த ஒரு நாள் இருக்குது. ஆனா மனித நாட்கள் 5 இருக்குது. 4 3 பெய்து. மொத்தம் 12 மனித நாட்கள். 4 மனித நாள் பெய்து, 3 மனித நாள் பெய்து. மிச்சமா இருக்கிறது 5 மனித நாட்கள். ஒரு நாள் வேலையை முடிக்கணும்னா இத்தனை பேர் தேவைதான் கேள்வி. இதுதான் கேள்வி. சோ எக்ஸ் தார ஒன்லி எக்ஸ். அப்ப எக்ஸ் சமம் 9. எத்தனை மனிதர்கள் தேவை? சார் ஓடா. இன்னொரு ஜனம் விளம்படுத்துங்க. நல்லா கவனிச்சுக்கோ. என்ன சப்ஜெக்ட்னா கேள்வி என்னண்டா 4 பேர் சேர்ந்து 3 நாள்ல ஒரு வேலையை முடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப நான் 12 மனித நாட்கள். சரியா? இதான் நான் யோசிச்ச சப்ஜெக்ட். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் வாராங்க, முதலாம் நாள் வாராரு, 4 பேர் சேர்ந்து வேலை செய்யறாங்க. அப்ப நான் 4. அப்ப முதலாம் நாள் வேலை செஞ்சாலும் 4. ரெண்டாவது நாள் வாராரு, ஆனா 4 பேர் வரல, 3 பேர் தான் வராங்க. அப்ப 3. அப்ப முதலாம் நாள் செஞ்ச வேலை 4, ரெண்டாம் நாள் செஞ்ச வேலை 3. ஆனா மொத்த மனித நாட்கள் எத்தனை? 12. இப்ப வேலை செஞ்சது எவ்வளோ? 4 3. அப்ப மொத்தம் இப்ப வேலை செஞ்சு இருக்குது 7 மனித நாட்கள் வேலை செஞ்சிருக்கு. வேலை செய்யக்கூடிய மனித நாட்கள் 12. அப்ப 12ல இது 7 கத்த மிச்சம் எவ்வளோ? 5. 3 நாளா தான் வேலையை முடிக்கணும். 2 நாள் பேர். அப்ப இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இந்த ஒரு நாளை முடிக்கணும்னா எங்களுக்கு எத்தனை பேர் தேவை? இதுதான் கேள்வி. அப்ப எக்ஸ் தார ஒன்லி எக்ஸ். 5. எத்தனை பேர் தேவை? 5 மனிதர்கள். புரிஞ்சுதா? ஓ சார். கடைசி கேள்வி வாங்க. சலாத்தோட முடிப்போமே. சரி. சரி, கண்ணை பொத்திட்டு போனது சமூக காமிக்கலாம்னு நினைக்கிறேன். பாப்போம். ஏபி கமா ஏசி என்பன 2 வீதிகள் ஆகும். 2 வீதிகளுக்கு சமதூரத்தில் ஏயிலிருந்து 50 மீட்டர் தூரத்திலும் ஒரு தொலை தொடர்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு இடத்தை பெறுவதற்கு உரிய அமைப்பு கூட இருக்கு. ஓகே, 50 மீட்டர்னா சும்மா வரைஞ்சு விட்டுரு. இங்க பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்படி 2 வீ வந்துச்சுன்னு சொன்னா கோண இரு சமக்கூறாக்கி அமைக்கணும். என்ன செய்யணும்? கோண இரு சமக்கூறாக்கி அமைக்கணும். சரியா பிள்ளை? இங்க ஏ, இங்க பி, இங்க சியா, இப்படியா? சரி, ஓ சார். ஓகே. இவங்க 2 பேருக்கும் சமதூரத்தில் அசையும் புள்ளி நடுக்குண்டு சொன்னா கோண இரு சமக்கூறாக்கி. கவராயத்தை எங்க வைக்கிறாய்? இப்படி ஒரு அமைப்பு. கவராயத்தை எங்க வச்சு இப்படி இருக்கும். திருப்பி இங்க வச்சு இப்படி ஒரு வெட்டு, இங்க வச்சு இப்படி ஒரு வெட்டு. இரண்டையும் நினைக்கிறீங்க. இரண்டையும் நினைக்கிறீங்க. சோ சரியா ஒரு இடத்துல இப்படி குறிச்சு போட்டு இவர் தான் அந்த கிணறு எக்ஸ்ல கொடுத்து 50 மீட்டர் குறிச்சு அவ்வளவு. அப்ப இவருக்கும் சமதூரத்துல ஏதோ அது 50 மீட்டரா இருக்கும். விளங்கல? 1 சென்டிமீட்டர் 10 மீட்டர் அதெல்லாம் தேவையில்லையா? அப்படியே கொடுத்துருக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்ல. நீ 1 சென்டிமீட்டர் அப்படி அப்ப 5 சென்டிமீட்டர்ல கொடுத்துட்டு 1 சென்டிமீட்டர் 10 மீட்டருக்கு உரியது கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் இல்ல, பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஓகே, இங்க இருந்து ஒரு இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் வந்து குறிச்சுக்கோங்க. அப்ப 5 சென்டிமீட்டர் சொல்றதுன்னா 1 சென்டிமீட்டர் 10 மீட்டருக்கு உகந்தது. ஆகவே 50 மீட்டர் இடத்துல இருக்குது. பரவாயில்ல. சரியா? ஓமா சொல்றா. இந்த அப்படின்னா இந்த அடிமட்டத்தை வச்சு சரியா அளந்தா கொடுக்கணும். அளந்தே கொடுத்துருங்க. இங்க இருந்து 5 சென்டிமீட்டர் அளந்தே கொடுத்துருங்க. 5 சென்டிமீட்டர் வரும். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் முடிப்போம் பிள்ளைகள். தொடர்ந்து கிளாஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு இன்னைக்கு நேம் தந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்ல. நேம போட்டு விடுங்க, இதுதான் நான் தொடர்ந்து வர போறேன். சரியா? அப்படின்னு சொல்லி. சரியா? பிடிச்சிருந்தா வா, நான் வலுக்கா டயப்படுத்தல. ஆனா நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு 2-3 கிழமைக்கு ஒருக்கா சரி செமினாரோட போட்டுட்டு நான் வருவேன். அந்த குரூப் அப்படியே இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் வேற புது குரூப் பண்ணேன், நான் தொடர்ந்து அதுலதான் நான் லிங்க் போட்டுட்டே வருவேன். சரியா பிள்ளை?
அது செமினார் குரூப் மாதிரி 2-3 கிழமைக்கு ஒருக்கா ஒரு செமினார் போட்டுட்டே போப்பாம். வசதி இல்லாத இருப்பாங்க தானே. ஓகே, அடுத்தது வந்து கிளாஸ் கிழமையில 3 நாள் கன்ஃபார்ம் இன்ஷால்லா இதுக்கு பிறகு நடக்கும், தொடர்ச்சியா நடக்கும். அது ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, எல்லாரும் ரஹ்மத் செய்யணும் சரியா. ஆனா பேப்பர் கிளாஸ் தான் செய்யுது, தனிக்கிற பேப்பர் கிளாஸ் தான். என்னடா பேப்பர் செஞ்சாலே போதும்டா, மேக்ஸிமம் எல்லாம் படிக்கணும் அவசியம் இல்லை, குறிப்பிட்டது படிச்சாலே போதும். நான் குறிப்பிட்டது ஃபுல்லா படித்து தருவேன். எஸ்ஏ பகுதி எடுத்து எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு ஃபுல்லா சொல்லி தந்துருவேன். எக்ஸாம் போகும்போது பயமில்லாம் போவாய். எனக்கு தேவை நீ மார்க்ஸ் எடுக்கிறியோ, 75 எடுத்தாலும் ஏதா, 90 எடுத்தாலும் ஏதா, 100 எடுத்தாலும் ஏதா, நமக்கு 75 போகுது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எடுக்கலாம். எப்படின்னு சொன்னா இதுதான் வரும்னு சொல்லி அதை மட்டும் படிச்சுட்டு போனா விடுதான். அதுல இருக்கிற அவ்வளவுதையும் படிக்கிறேன். கிராஃப் எடுத்துனீங்கன்னா கிராஃப்ல இருக்கிற கரெக்ட் எல்லாத்தையும் படிக்கிறேன். A to Z மொத்தம் 25 கேள்வி கிராஃப்ல இருக்கு. அந்த 25 கேள்வி தெரிஞ்ச போதும் நான் கொடுத்துருக்கேன் சரியா. மொத்தம் 25 கேள்வி இருக்கு இந்த பரவலை வரைக்குள்ள. அந்த 25 கேள்வியை தாண்டி வராது, எனக்கு தெரிஞ்சு வராது, எங்கேயோ சுத்தி தான் வரப்போகுது சரி. அவ்வளவு அந்த 25 கேள்வி ஒரு 5 கேள்வி வரப்போகுது, சுத்தி 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 வரும். அந்த மாதிரி எல்லாம் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கை இருந்தா வா, அல்ஹம்துலில்லாஹ். போயிட்டு வரேன். குட் நைட், அஸ்ஸலாமு அலைக்கும். சார் பாய் சொல்டா சார் சொல்லுமா. ஒரு கேள்வி ஒன்று படுத்துவீங்களா?